நீ எல்லாம் ஆணியே பிடுங்க வேண்டாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக யாரா ஒருத்தர் 2 பேரை பார்த்தாவது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, கலாய்க்கிறதுக்காகவாவது சொல்லியிருப்போம். அவ்வளோ லீஸ்ட் வேல்யூடு பொருளாக இருக்கக்கூடிய ஆணி, இந்த ஆணி மேனுஃபேக்சரிங்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 50 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் காட்டிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம். எங்கேயோ நார்த் இந்தியாலாம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் அண்ட் நட்ஸ் அண்ட் போல்ஸோட மேனுஃபேக்சரிங்கோட மார்க்கெட் பொட்டென்ஷியல் என்ன மாதிரி நட்ஸ் அண்ட் போல்ஸ் என்ன மாதிரி ஆணிகள் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகப்படுது, என்னெல்லாம் லைசன்ஸ் வேணும் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து பீப்புள் இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யார், என்ன ஏரியா ரெக்வயர்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரி, மேன் பவர், பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க, இதனோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆப் டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரகு, மிஸ்டர் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் சுந்தர்ராஜன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக இவங்க இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூமில் வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி செல்லிங் என்ற ஒரு கேட்டகரியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு இவங்களோட பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆக்கப்படுது. இவங்களோட growth வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இவங்களோட கிளைண்ட் பேஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நிசான், எல்கி, எக்ஸைட், டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், கியா இவங்களோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஆணிகள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் நெயில்ஸ் வந்து பண்ணுறது, ஒயர் காயில் நெயில்ஸ் பண்ணுறது, பல்க் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க, அது கான்கிரீட் நெயில்ஸ், டியூப்ளெக்ஸ் நெயில்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாப்பிள் பின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் மெஷினரிஸ் இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி டீல் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, ஒரு அன்டாப்டு இண்டஸ்ட்ரியை 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணி வந்திருக்காங்க. எப்படி வந்து நெயில்ஸ் ஆணிகளுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதே போல் நட்ஸ் அண்ட் போல்ஸ் மேனுஃபேக்சரிங்குமே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருந்துட்டு இருக்குது. 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், அதாவது போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 7706 பில்லியன் இதனோட மார்க்கெட் வேல்யூ. இதனோட மெயின் ப்ரொடியூசர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, சைனா, ஜப்பான் அண்ட் இந்தியா. இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ரைட், ஓகே மேனுஃபேக்சரிங்லாம் ரைட்டுமா, ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மார்க்கெட் பொட்டென்ஷியல் பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 2 பொருளை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அந்த 2 பொருளை நீங்கள் சேர்த்து அது ஒரு முழு பொருளாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரி பர்சனாக இருக்கணும். ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா, அந்த இன்டர்மீடியேட்டரி பர்சனுக்கு அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் எப்படி டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சில்லியான ரீசனாக இருக்குல்ல, பட் இதுதான் வந்து இவங்களோட யூனிக் பாயிண்டே. அது மட்டும் இல்லாமல் 2028 வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன கணிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து டெக்னாலஜிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுல ரொம்ப கீனாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனாலேயே வந்து இந்தியாவிலேயே இந்த மாதிரி வெளிநாடுகளை இம்போர்ட் பண்ணி வர வைக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும். இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்தும் சரி அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தும் சரி சப்போர்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும்ன்றது வந்து அவங்களோட ஒரு டேர்மாக இருக்குது. ஆக்சுவலி வந்து அது நடந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ வந்து போல்ஸ் அண்ட் நட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். கேரேஜ் போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் மெஷின் ஸ்க்ரூ போல்ட்டு, ஸ்டட் போல்ட்டு, ஜே போல்ட், யூ போல்ட், ஐ போல்ட்னு சொல்றாங்க, ஸ்கொயர், ஹெக்ஸ் நட்டு, விங் நட்டு, லாக் நட்டு, இது எல்லாமே அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணப்படுற போல்ஸ் அண்ட் நட்ஸ். இதனோட யூசஸ் என்னன்றதை ப்ளீஸ் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ சொன்னால் ரொம்ப பிரீஃப் ஆகும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஆவரேஜாக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, ஆவரேஜாக சொல்கிறேன். ஃபிக்ஸட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 லட்சத்திலிருந்து 25 வரைக்கும் நமக்கு ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிக்ஸட் கேபிட்டல் என்ன பொருள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு ஒரு 5 to 6, 7, 8 lakhs வரைக்கும் நமக்கு ஆகும். நெட் ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஒரு 25 to 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 7 to 10 lakhs வந்து ஆனுவல் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜாக 21% வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, யார் கொடுத்துருக்காங்க? நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் தான் கொடுக்குறேன். எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா லைக் ப்ரீவியஸ்லி ஆப்ரேட்டட் கம்பெனிஸ் அண்ட் இப்போ கரண்ட்டில் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ROI வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க, அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஓவர்வியூ அனாலிசிஸ் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது கூட ஓவர்வியூ அனாலிசிஸ் தான். இது வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அண்ட் ஓகே, இப்போ நம்ம நான் ரெடி,
இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் பண்ணுறேன், இதனோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்ட்டு கேட்டிங்கன்னா நான் நெயில்ஸ் ஆணிகளுக்கு சொல்கிறேன். ஆணிகளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஆட்டோமொபைல்லேருந்து அட்டைப்பொட்டி மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், சோலாரு எக்ஸட்ரான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். லைக் அங்கெல்லாம் டார்கெட் பண்ணால் இன்னும் பெட்டரான கஸ்டமர்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் வந்து நட்ஸ் அண்ட் போல்ஸ் கேட்பீங்க. ஆஸ் லைக் என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து நெயில்ஸ்க்கு தேவைப்படுதோ, ஆணிகளுக்கு தேவைப்படுதோ அதே இண்டஸ்ட்ரி தான் இங்கேயும். அண்ட் குறிப்பாக நம்ம மென்ஷனிங்லேயே வந்து எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங்கு, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸ்டீல் அண்ட் வுட் அண்ட் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், மெஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் போல்ஸ், நெயில்ஸ் இதனோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கவங்க ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட் என்ன பிஸ்னஸாக வேணால் இருந்துட்டு போகட்டும், இவ்வளோ போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலான்றதை தாண்டி மார்க்கெட் ரீசர்ச்ன்றது ரொம்ப 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 முக்கியம். மினிமம் 6 மந்த்ஸ் வந்து மார்க்கெட் ரீசர்ச் பண்ணுங்கள். ஒரு கடையில் போய் உட்காருங்க, எவ்வளோ வந்து சேல்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸில் மக்கள் வந்து பொருளுங்க வாங்குறாங்க, என்ன பிராண்டு பேரை சொல்லி வாங்குறாங்களா, மார்க்கெட்டர்ஸ் கடைக்காரங்க இருக்காங்களா, அவங்க தான் உங்களோட மெயின் திங்கே. அவங்களுக்கு என்ன மாதிரி பொருளுங்க என்ன மார்ஜினில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் பொருளை வந்து பூஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வருவாங்க. அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபேக்டராக இருந்துட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள். ரா மெட்டீரியல்ஸை எங்கே வந்து நம்மளால் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பர்ச்சேஸ் பண்ண முடியும், அண்ட் மெஷினரி அண்ட் மேன் பவர். இது 3மே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் சைஸை பொறுத்து தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸ்னஸ் சைஸை. இப்போ பேசிக்காக என்ன மாதிரி மெஷினரிஸ் தேவை, என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்றதை வந்து நான் ஒரு லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணி பார்த்தாலே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னத்தை இவ்வளோ க்ரோத் இருக்கா அவ்வளோ க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் மார்க்கெட்டிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். லைக் எவ்வளோ நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் பிளேயராக மார்க்கெட்டில் இருக்க முடியும். லைக் இதனோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக எல்லா பிளேயர்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக என்ன வைக்கிறாங்கன்னா, கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ். பல்க் பர்ச்சேஸ் நீ எடுக்கிறியா, நான் உனக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் உள்ள இருக்க என்டர் ஆகுறது. லாங் டேர்ம் கான்ட்ராக்டோட கீ பாயிண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? பிரைஸ் நெகோசியேஷன் தான். மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்க முடியாத பிரைஸ்ல உங்களால அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு கொடுக்க முடியுதுன்னா அந்த இடத்துல உங்களோட பிராண்ட் வந்து நிக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிக் பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ நெயில்ஸ், நட்ஸ் அண்ட் போல்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்சிலரி ப்ராடக்ட், பேசிக்கான ப்ராடக்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியில். ஸோ மேக் இன் இந்தியாவுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாகவே நம்ம போயிட்டு இருக்குது. ஸோ ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இதனோட டர்ன் ஓவர் அண்ட் இதனோட ப்ராஃபிட் ரேஷியோமே வந்து நமக்கு அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குது. கரெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பல்க் டீல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலையுமே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். சின்னதோ பெருசோ எந்த இண்டஸ்ட்ரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலுமே அதை ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு சக்ஸஸ் பார்த்து அதில் ஓப்பன் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல் 2024 இயர்க்கான ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வீடியோ. இந்த மாதிரி அன்டாப்டு இண்டஸ்ட்ரீஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய பிஸ்னஸ் சீரிஸ் இந்த வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் பீப்பிள், இன்டர்வியூஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர்.